ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம லவ் ஆஃப் த கர்ஸ்ட் கிங் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் நான் எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தேனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. என்ன சொல்லணும்னு தோணாலும் நீங்கள் போய் கமெண்ட்டில் போய் சொல்லலாம், ஓகேவா? ஃப்ரீயாக தான் இருக்காது. சரி, நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் ரெடியாக போயிருப்பீங்க, ரெடி ஆகிட்டும் வந்துடுறீங்க. வந்துட்டு நீங்கள் கீழே வந்து பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும். அந்த கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கு வந்து பேனு தூங்கின்னு இருக்கார் சோஃபாவில். நீங்களும் போய் எழுப்புறீங்க. நீங்கள் எழுப்புனா அவர் எழுந்துக்கிற பாடாவே இல்லை. நீங்கள் அவர் ஆட்டியே 2 கிலோ குறைஞ்சிருப்பீங்க போல். அவ்வளோ ஆட்டுறீங்க, எழுந்துக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எழுந்த மாதிரி தெரியல. நீங்களும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துன்னு வந்து அவர் முகத்தில் ஊற்றுறீங்களா? அவரும் அலறி வச்சு எழுந்துக்கிறாரு. உடனே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கத்துறீங்க, எவ்வளோ நேரம் உன்னை எழுப்புறது? மாடு மாதிரி தூங்கின்னு இருக்க, சரி வா போகலாம் அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு, எங்கே போகிறோம்? நீ தானே கோட்டைக்கு அங்கே எங்கே போகணுன்னே, வா உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு. ஓ, அப்படி கூட்டின்னு போறியா? உனக்கு தெரியுமா எங்கே இருக்குன்ட்டு? எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரியும், வா போகலாம் அப்படின்னோடனே அவர் ஜேகேவும் உங்கள் பின்னாடி வராரு. நீங்கள் போவே கரெக்டாக அந்த கிளவி இப்படி கிராஸ் ஆகுமா, நீங்கள் டக்குன்னு ஜேகே உள்ளே தள்ளிடுறீங்க. உள்ளே தள்ளிட்டு நீங்களும் உள்ளே வந்துடுறீங்க, கதவு சாத்திக்கிறீங்க. அந்த பாட்டி வந்து பார்க்குறாங்க, என்ன இவ டக்குன்னு ரூம்குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து ஜேகே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை அந்த கிளவி இங்கே தான் இருக்கா, இரு நம்ம பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. அந்த பாட்டி இருக்கிற மாதிரி தெரில. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை எப்படியோ முளைக்கா கூட்டின்னு போயிடுறீங்க. அவரும் உங்கள் கூட வராரு. நீங்கள் போய் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. உடனே நீங்கள் கூப்பிட்றீங்க, வா வந்து உட்காருன்ட்டு. அவர் பார்க்குறாரு, எப்படி உட்காருறது அப்படின்றாரு. 2 கால் போட்டு இப்படி உட்காரு, அது கூடவா தெரில, இவ்வளோ மோசமாலாம் இருக்கக்கூடாதுப்பா அதுக்குன்னு சொல்லிட்டு அவரே எப்படியோ ட்ரை பண்ணி உக்காந்துடுறாரு. நீங்களும் போகிறீங்க. அவர் வர வழியெல்லாம் கேள்வி கேட்டுனே வர்றாரு. உனக்கு தெரியுமா எப்படி போவேன் அப்படி போவேன்ட்டு. நீங்களும் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறீங்க. ஜேகே சொல்கிறாரு, ஏ பொண்ணே, உன்னால தான் நான் வந்து என்னோடய மாளிகைக்கு போகிறேன். நான் மட்டும் போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ என்னோடய மாளிகைக்கு வா, நான் உனக்கு நிறைய பரிசு பொருட்கள்லாம் தரேன், சரியா அப்படின்னு வந்து ஜேகே சொன்னோன்னே நீங்களும் அப்படின்னு தலையாட்டிகிட்டே வரீங்க. அப்புறம் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்துடுறீங்க. ஜேகேவும் வந்து பார்க்குறாரு, எங்கே மாளிகை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிப்பாட்டி இருக்கேன்னொன்னே, இரு நான் போய் உள்ளே போய் கேட்டுட்டு வரேன் எங்கே இருக்குன்ட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னோடனே, ஓஹோ அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இங்கே உட்காந்து இருக்காரு. நீங்களும் வந்து உள்ளே போய் இந்த மாதிரி சொல்கிறீங்க. யாருனே தெரில சார், ஒரு பைத்தியக்காரன் மாளிகை காணும் அது காணும் இப்படிலாம் பண்ணின்னு இருக்கான். அன்றைக்கமாக மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சுட்டு தான் வந்திருக்கான் போல். நான் உங்ககிட்ட விட்டுட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு அந்த போலீஸ் சாரும் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே கூட்டின்னு வந்து நீ இங்கேயே உட்காரு, அவங்க இருக்காங்க பற்றி அவங்க வந்து உன்னை கூட்டின்னு போவாங்க உன் மாளிகைக்கு, ஓகேவா அப்படின்றாரு. அப்படி அவங்க கூட்டின்னு போவாங்களா அப்படின்னு ஜேகே கேட்கவும் நீங்களும் ஆமாம் அவங்க கூட்டின்னு போவாங்க, அதனால வந்து நீ இங்கேயே உட்காரு, அவங்க உங்களை வந்து கூட்டின்னு போயிடுவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஜேகே கிட்ட சொல்கிறீங்க. ஜேகேவும் சரின்னு தலையாட்டிட்டு, நீ என் மாளிகைக்கு வந்துடணும் ஓகேவா, நான் உனக்கு வந்து பரிசு பொருட்கள்லாம் தரேன், நீ வந்து மறக்காமல் வந்துரு அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் நிஜமாலே ஏதோ மாளிகைக்கு போகிற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி, எப்பா தொல்லை ஒழிஞ்சுது, ஆனால் கடவுள் ஏன் இவ்வளோ பாவமான மனுஷங்களாக படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலைக்கு போயிடுறீங்க. இப்போது ஜேகேவை பற்றி சொல்லணும்னா, ஜேகே வந்து ஒரு ஏன்ஷியன் காலகட்டத்திலேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து அந்த காலகட்டத்தில் ராஜாவாக இருந்தார். ஒரு போரில் ஒரு தப்பான விஷயம் பண்ணதுனால அவர் வந்து சிலையாக மாற வேண்டியதாக இருக்கும். ஒரு சாபம் விட்டுருப்பாங்க. அந்த சாபத்துலேருந்து தான் தப்பிச்சு வந்திருப்பார். அவருக்கு வந்து இன்ன வரைக்கும் புரியல, நம்ம வந்து சாபத்துலேருந்து பல வருஷங்கள் கழித்து வந்திருக்கோம், பல வருஷம் இல்லை பல கோடி வருஷம் கழித்து வந்து இந்த ஒரு சாபத்துலேருந்து தப்பிச்சிருக்கோன்னு அவருக்கு வந்து தெரியல. அவர் வந்து இன்னமும் அதே காலகட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட கோட்டைக்கு தான் போகிறோன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து சந்தோஷமாக இருக்கார். இவர் எதனால் வந்து இந்த சாபம் வாங்கினாருன்னு கிளியராக வந்து வர எபிசோடில் வந்து தெரியும். ஓகே, நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸில் உங்கள் ஒர்க் பார்த்துன்னு இருக்கீங்க. பார்த்துன்னே இருக்கும்போது அப்படியே தூங்கி வளரீங்க. ஏன்னா நைட்டு பூரா தூங்கலைல்ல, செம்ம தூக்கம் வருது. இப்போ விட்டால் கூட நீங்கள் போய் பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி செம்ம தூக்கத்தில் இருக்கீங்க. சொக்கி வேலை பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு வேற மேனேஜர் பாத்திரப்போறடி ஒழுங்காடின்னு குலுக்குறா. ஆனால் அப்போ கூட நீங்கள் அப்படியே சொக்கி விழுறீங்க. கரெக்டாக மேனேஜரும் அப்போ ரவுண்ட்ஸ் வராரு. நீங்கள் வேலை பார்த்துன்னு சொக்கி விழுறத அவர் வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கத்துறாரு உங்களை. நீங்களும் அலறி பிடிச்சி ஏஞ்சி நிற்கிறீங்க. அவர் வந்து கேட்குறாரு, என்னம்மா வேலை பார்க்குற நேரத்தில் தூங்கின்னு இருக்க,
உன்னை இதுக்கு தான் வேலைக்கு சேர்த்தாங்களா? நான் அப்போவே நினச்சேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்ட்டு. வேலைக்கு உருப்பட்டவே மாட்டேன், எப்போ பார்த்தாலும் லேட்டாக வருது, எதுவுமே சொதப்புறது, எல்லாமே சொதப்புறது, எதுவுமே சரியாக செய்கிறது எதுவுமே இல்லை, ஒரு டிசிப்ளின் இல்லை, இப்படி தான் ஆஃபீஸ் டைமில் வந்து உட்காந்து தூங்கின்னு இருப்பியாம்மா. சார் நான் ஒன்றும் தூங்கலை சார், அதான் நான் பார்த்தேனே தூங்கலை, நீ சொக்கின்னு இருந்த, வேலையை பார்க்க சொன்னால் இப்படி இப்படின்னு சொக்குற, நைட்டு பூரா தூங்கினது போதாதுன்னு சொல்லிட்டு நீ இங்கே வந்து தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தின்னு இருக்காரு. நீங்கள் வேற நான் எங்கடா நைட்டு தூங்குனேன் சொட்டத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறீங்க. அவரும் உங்களை திட்டிகிட்டே ஒழுங்காக வேலையை பாருமான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களும் எப்பா முடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த பொண்ணு பேர் வந்து லியா. அவள் உங்களை கேட்குறா, ஏன்டி இப்படி பண்ணுற, தூங்கினே இருப்பியாடி எப்போ பார்த்தாலும் அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. உடனே நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அவளும் உங்களை பார்த்துட்டு நம்புற மாதிரி இல்லையே, போய் சொல்கிறியா அப்படின்றா. சத்தியமாக இதாண்டி நடந்தது, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. அவளும் வந்து சிரிச்சுட்டே அவள் வேலையை பார்க்குறா. ஸோ அப்படியே வந்து டேன்ற பேர் அந்த ஆமாம் கரெக்டு டே தான், அந்த டேவும் வந்து போகுது. ஸோ நைட்டு நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீங்களும் யாரா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஷாக்கு, ஏன்னா அங்கே வந்து ஜங்குக் நிற்கிறாரு. எப்பட்றா இவன் இங்கே வந்துட்டு இருந்தா, என்னத்துக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உடனே அவர் வந்து கேட்குறாரு, ஏம்மா நீ என்னை மாளிகைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வினோதமாக அந்த இடமே பயங்கரமாக இருக்குது, அங்கே போய் அமுச்சு வச்சுருக்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்களும் இல்லையே அவங்க கரெக்டாக தான் அமுச்சு வச்சுருப்பாங்க அப்படின்றீங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் உங்களை தள்ளிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாரு. நீங்களும் என்னையா இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு டேய் வெளில போடான்னு சொல்கிறீங்க. அவர் வந்து வெளில போகணுமா, நீ தானே என்னை கூப்பிட்டேன், நீ தானே என்னை விடுவிச்ச, நானும் அவனை விடுவிக்க சொன்னேன், எதுக்கு நீ என்னை தேவையில்லாமல் விடுவிச்சு இப்போது வந்து எனக்கு தான் பிரச்சனை கொடுக்குற அப்படின்னு வந்து அவரு கத்துறாரு. ஏன்னா நான் பிரச்சனை கொடுக்குறேன்னா இல்லை நீ பிரச்சனை கொடுக்குறியா, நீ தான் எனக்கு பிரச்சனை கொடுக்குற, உன்னாலே நீங்கள் நான் எவ்வளோ திட்டு வாங்கின தெரியுமான்னு சொல்லிட்டு அவரை கத்துறீங்க. அவரும் என்னால் எப்படி நீ திட்டு வாங்கியிருக்க முடியும், முதல்ல நீ யார்கிட்ட திட்டு வாங்கினு, நீ முதல்ல எதுக்கு திட்டு வாங்கின, முதல்ல இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு அவர் கத்துறாரு. நீங்களும் கத்தாதுடா கீழே கேள்வி கேட்டுற போதுடாடே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரி என்ன உனக்கு இப்போது மாளிகைக்கு போனால் அவனை தானே, சரி வெயிட் பண்ணு, நான் உன்னை வந்து கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவர் கூட்டின்னு போவே இல்லை ஏமாத்துவியா அப்படின்றாரு. ஏமாத்தலாம் மாட்டல, நாளைக்கு நம்ம போகிறோம் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலே தான் இருக்கார். அப்படியே மார்னிங் ஆகுது, உங்களுக்கு இன்றைக்கி லீவு தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜேகேவை போய் குளிக்க சொல்கிறீங்க. அவரும் குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க அவங்ககிட்ட வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்றீங்க. இங்கே முதல்ல என்னோடய வீடே இல்லையே, வீட்டில் தானே என் ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்களும் ஓகே சரி என்கிட்ட பையன் ட்ரெஸ்லாம் இல்லை, நீ இதே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூட்டரில் கூட்டின்னு போகிறீங்க. கூட்டின்னு போயிட்டு சும்மா ஒரு பார்க் மாதிரி கூட்டின்னு போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே உட்கார வச்சுட்டு சரி நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்றீங்க. இல்லை நானும் அவங்க கூட வருவேன், நீ இப்படி தான் சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்ட அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை நீ இங்கே நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. மறுபடியும் அவர் வந்து உங்கள் பின்னாடியே தான் வராரு. நீங்கள் போயினே இருக்கீங்க, நீங்கள் பின்னாடி வராரு, நீங்கள் போயினே இருக்கீங்க, உங்கள் பின்னாடி வராரு. நீங்கள் என்ன நினச்சிங்க, அவர் அங்கே உட்கார விட்டு அப்படியே விட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை, அவர் உங்கள் பின்னாடி வந்துனே இருக்காரு. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு. நீ தானே கூட்டின்னு போகிறேன்னு சொன்னேன், நானும் உங்ககிட்ட வந்து கேட்டேன் கூட்டின்னு போறியான்னு சொல்லிட்டு. என்னை வந்து நான் உன்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லின்னு இருக்கேன், நீ தான் என்னை வந்து கூட்டின்னு போன்னு சொல்லிட்டு என்னை வந்து வற்புறுத்துற. அதுவும் உன்னை பார்த்தாலே சரியில்லை, மொழியும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, என்ன ட்ரெஸ் இது, ஏதோ ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது, பழங்கால ட்ரெஸ் மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ எதுக்கு முதல்ல என்ன சூஸ் பண்ணேன், நானும் உன்னை காப்பாற்றினேன், எங்கேருந்து காப்பாற்றினேன், நானே என் வேலை உண்டு நான் உண்டுன்னு உட்காந்து இருப்பேன், நான் யாரை போய் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. உடனே அவர் வந்து நீ தான் என்னை வந்து விடுவிச்ச அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சும்மா விடுவிச்சேன்னு சொல்கிறேன், எங்கேருந்து விடுவிச்சேன், ஜெயிலேருந்து விடுவிச்சேனா இல்லை ஏதாவது பண்ணிட்டேனா, எனக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ என் பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. அவரும் உங்கள் பின்னாடி வரல. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போய் அப்பா அவன் பின்னாடி வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டேவே ஜாலியாக போகுது. நைட் ஆகிடுது. நைட் ஆனோடனே சரி நம்ம வெளில போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வரீங்க. வெளில நார்மலாக அப்படியே வந்துன்னு இருக்கும்போது நீங்கள் அந்த பார்க் பார்க்குறீங்க, பார்த்துன்னே போகிறீங்க. அங்கே பார்த்தா கும்பலாக போலீஸ் நின்றுன்னு இருக்காங்க, யாரையோ போட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க யார் போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகேவே தான் போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. பாவம் ஜேகேக்கு தலையிலேருந்துலாம் ரத்தம் ஊற்றுது. இந்த கிளி நாய்க்கு வேறு வேலையில் இங்கே தான் வந்து கற்றுது பெருசை.
சரி அந்த கீழே விட்டுருங்க, நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடலாம். இந்தமாரி வந்து ஜேகேயை வந்து அடிச்சுன்னு இருப்பாங்க. ஜேகேக்கு ரத்தம்லாம் வருமா, நீங்கள் பார்த்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஐயோ நம்ம விட்டு போனதுனால தான் இவன் அடி வாங்கின்னு இருக்கானான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும்னு போகிறீங்க. அங்கே வந்து ஃபுல்லாக போலீஸ் தவிர்த்து மற்ற பேர்லாம் அப்படி கும்பலாக நின்று பேசின்னு இருப்பாங்க. நீங்களும் வந்து போய் நிற்கிறீங்க. அவர் பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாருன்னே தெரில, வினோதமாக வந்து இங்கேயே உட்காந்து இருக்கான், என்னை பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது, ஏதோ குழந்தைங்க கடத்த வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குனா பயம். சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி போலீஸ்கிட்ட போய் சொல்கிறீங்க, இல்லை இவர் வந்து என் ஃப்ரெண்டு தான், நான் தான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி சண்டை போட்டு வெளில அனுப்பிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, இவரை விட்டுருங்க அப்படின்னு வந்து போலீஸ்கிட்ட என்னமோ சொல்லி சமாளிக்கிறீங்க. அவரும் உங்களை வந்து வினோதமாக பார்த்துட்டு, சரிம்மா நீ சொல்கிறதுனால ஏதோ விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் ஜேகேவை வந்து எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு கூட்டின்னு வந்துடுறீங்க வீட்டுக்கு. ஜேகேவை உங்கள் ரூமில் தான் படுக்க வச்சுருப்பீங்க, அவர் மயங்கி தான் இருப்பார். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிவி ஆன் பண்ணுறீங்க, நியூஸ் தான் பார்க்குறீங்க. கரெக்டாக அந்த நியூஸில் வந்து இந்த மாதிரி இந்த இடத்தோட சிலையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்ட்டிக்கு போனீங்களே, அந்த இடத்த அங்கே ஒரு சிலை இருக்கும், அதை தான் வந்து திருடி இருக்காங்க அப்படின்னு வந்து நியூஸில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்ம அங்கே பார்ட்டிக்கு போனோமே அந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த சிலை இருக்கிற இடமும் பார்க்குறீங்க. ஓஹோ நம்ம கிஸ் பண்ண சிலையை தான் யாரும் திருடி இருக்காங்க ஓஹோ அப்படின்ட்டு வந்து நீங்கள் பார்க்குறீங்க. டக்குன்னு யோசிக்கிறீங்க, அந்த சிலையோட ஃபேஸு அப்புறம் அது ஃபுல் லுக்கும் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. கரெக்டாக ஜங்குக்கும் ஃப்ளாஷ் ஆகுறாரு. அப்புறம் ஜேகே சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்குறீங்க, இந்த மாதிரி என் மாளிகை நீ தானே வீடு வச்ச, நானும் அவனை கேட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறது நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. ஒருவேளை இவன் தான் அந்த சிலையாக இருப்பானோ அப்படின்னு டக்குன்னு வந்து ஜேகே இருக்கிற ரூமை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.